Hi everyone, this is Harish from Static. நம்ம வந்து டே 2 ஆஃப் பைத்தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த பைத்தான் சீரீஸை ஃபுல்லாக கவர் பண்ணும்போது நம்மளால் வந்து டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மாதிரியான ரோல்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஏன் அப்படி நான் சொன்னேன்னா, ஸோ இப்போ டேட்டா ரோல்ஸ்க்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம பைத்தான் நம்ம படிக்கிற மெத்தட் கரெக்டானு உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா, வை பைத்தான் ஃபார் டேட்டா ரூல்ஸ். ஏன் பைத்தான் வந்து டேட்டா ரூல்ஸில் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ டேட்டா அனலிஸ்டில் ஏன் பைத்தான் ரூல் இருக்குன்னா, ஸோ எக்ஸல் ரீப்ளேஸ் வித் பைத்தான். ஸோ ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வாட்டியும் ஒரு எக்ஸல் ஃபைலையும் டேட்டா கிளீனிங் தனியாக, சார்ஜ் தனியாக, பியூர் டேபிள் தனியாக சொல்லி எல்லாமே தனித்தனியாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றா கிரியேட் பண்ணி வச்சு ஒரு கோடை செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட் பண்ண முடியும். ரிப்போர்ட்ஸை, டேஷ்போர்ட்ஸை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். சேல்ஸ் டேட்டாவெல்லாம் அழகாக அனலைஸ் பண்ணி, ஸோ எக்ஸல்லையோ பவர் பிஐலையோ இல்லாத அளவுக்கு சார்ட்ஸ்லாம் நம்ம இங்கே கோடிங் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ மெயின் வந்து டேட்டா அனலைஸில் ஏன் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆட்டோமேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டேட்டா சயின்டிஸ்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸு, எம்எல் மாடல், பேசிக் மாடல் டெஸ்ட் பண்ண, ஓகேவா, அதுக்கப்புறம் டெஸ்டிங்கு, ப்ரெடிக்ஷன். இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும், டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இந்த ப்ரெடிக்ஷனுக்கு பைத்தான் இல்லாமல் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ ஒரு டேட்டா இருந்தாலும் அந்த டேட்டாவை எக்ஸலை வந்து நம்ம வந்து பைத்தானில் ஃபைல் ஹேண்டில் மூலியமா எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைத்தான் கோட் வச்சு தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதான் ஏஐ மாடல்ஸ் கிரியேட் பண்ண, ப்ரொடக்ஷன் சிஸ்டம் கிரியேட் பண்ண, மாடல் ஆட்டோமைசேஷன் பண்ண, ஏஐ மாடல்ஸ் எம்எல்ல இருக்க ஃபுல்லாக மாடல்ஸ் தான் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாடல்ஸ்லாம் மேக்ஸிமமாக பைத்தான் வச்சு தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டே 2ல வேரியபிள்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வேரியபிள்லாம் என்ன, நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிராயிங் மூலியமா சொல்றேன். ஸோ வேரியபிள்னா ஒன்றுமே இல்லை, அது ஒரு பாக்ஸ். ஓகேவா, இந்த பாக்ஸுக்கு எப்பயுமே ஒரு பேர் இருக்கும். ஓகேவா, இந்த பாக்ஸ் பேரு தான் வேரியபிள்னு சொல்றோம். இந்த பாக்ஸுக்குள்ள சம்திங் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். எம்டியா இருக்காது அந்த பாக்ஸ். அந்த பாக்ஸ்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வேல்யூ தான் ஒரு நம்பரா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், ஆர் பூலியனா இருக்கலாம், ட்ரூவா ஃபால்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம அந்த பாக்ஸ்குள்ள போட்டு வைக்க முடியும். அதுதான் என்ன போட்டு வச்சிருக்கோம்னு சொல்றது தான் டேட்டா டைப். அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ தான் அதுக்குள்ள ஒரு சம்திங் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம்ல, அதான் வேல்யூ. இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஏஸ் ஈக்குவல் டு நம்ம 10ன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இதுல இந்த ஏ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏ வந்து நம்மளுக்கு வேரியபிள்னு சொல்லுவோம். ஏ வந்து எப்பயுமே என்னன்னா வேரியபிள். வேரியபிள்னா பாக்ஸோட நேம். ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அந்த பாக்ஸோட பேர் தான் வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, ஒரு சம்திங் 10ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நான் 10 ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா, இல்லை ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா, வேர்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னான்னு சொல்றது வந்து டேட்டா டைப். நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றது, என்ன டைப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றது டேட்டா டைப். இன்னும் நான் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஒரு இடம் வாங்குறோம். ஓகேயா, ஒரு கிரவுண்டு வாங்குறோம். அந்த கிரவுண்டுக்கு ஒரு நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணுவோம். உங்க அப்பா பேர்லயோ, நம்ம அம்மா பேர்லயோ, நம்ம தம்பி பேர்லயோ, யார் பேர்லயோ ஒரு இடத்த வாங்கி, இல்லை நம்ம பேர்லயே கூட ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அந்த இடத்துக்கான அந்த ஒரு இடம் இருக்கு, அதை வந்து கேஷ் கொடுத்து வாங்கியாச்சு. அந்த இடத்த வந்து உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்றீங்க, அதுதான் வேரியபிள். உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்றீங்களா, இப்போ வேரியபிள் நேம் வந்து உங்க பேர் தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க வீடு கட்டுறீங்களா, ஒரு ஆஃபீஸ் கட்டுறீங்களா, இல்லை பார்க்கிங் பண்றீங்களா, பார்க்கிங் ஏரியா ரெடி பண்றீங்களா, நீங்க அந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னு சொல்றதுதான், என்ன பண்ண போறீங்கன்னு சொல்றதுதான் டேட்டா டைப். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டலாம், ஆஃபீஸ் கட்டலாம், வாடகைக்கு விடலாம், என்ன வேணுமா பண்ணலாம். அந்த இடத்துல என்ன பண்ண போறீங்கன்னு சொல்றது டேட்டா டைப். அந்த இடத்துல யார் இருக்கான்னு சொல்றது, இப்போ நீங்கள் வாடகைக்கு விட்டீங்கன்னா வேற யாராச்சும் இருப்பாங்க. ஸோ அவங்க யார் சொல்றது வேல்யூ. இல்லை நீங்களே கூட அந்த இடத்துல இருக்கலாம். ஸோ நீங்க தான் அப்போ வேல்யூ. ஓகேவா, ஸோ இடம் வாங்கி ஒரு ஆள் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றது வேரியபிள் நேம். அந்த இடத்துல வீடு கட்ட போறோமா, ஆர் ஆஃபீஸ் கட்ட போறோமா, ஆர் ரெண்ட்டுக்கு விட போறோமா அந்த இடத்தன்னு சொல்றது டேட்டா டைப். அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க பேரை போட்டோம்னா அதான் வேல்யூ. ஓகேவா, இன்னொன்று வந்து நம்ம ஏன் நம்மள வேரியபிள் டேட்டா டைப்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றோம்னா, சிம்பிள்.
இப்போ நம்ம மெமரி எப்படி வேலை செய்யணும்னா, ஒரு விஷயத்த நம்ம மனப்பாடம் பண்ணணும்னா நம்ம வந்து திருப்பி அந்த இதை சொல்லிட்டே இருந்தா நம்மளுக்கு மனப்பாடம் ஆயிடும். பட் கம்ப்யூட்டர்ல அப்படிலாம் மனப்பாடம் பண்ண முடியாது. இது வந்து ஒரு சிட்டி ரோபோட் மாதிரி. நில்லுனா நிற்கும், போடுனா போட்டுரும். ஸோ நம்ம அதை ப்ராப்பரா பேசுற மாதிரி, அது ஒரு குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பேசினானா இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரோபோட்டுக்கு ஒரு மெமரி இருக்கும். இதான் மெமரின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மெமரி, சிஸ்டம் மெமரி. ஓகேவா? இந்த மெமரியில நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ், ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் எடுத்து நான் இப்படி வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, நான் என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரே நிமிஷம். இது ஒரு மெமரின்னு வச்சுக்கலாம். சிஸ்டம் மெமரி இது. நான் திருப்பி டைப் பண்ணிடுறேன், சாரி. ஓகேவா? சிஸ்டம் மெமரி இது. நான் இப்போ அந்த சிஸ்டம் மெமரியில ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். என்னன்னா 10ன்ற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஏ கொடுத்துட்டு ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் கொடுத்தோன்னே சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, மெமரியில சின்ன இடத்த அலாகேட் பண்ணிடும். அலாகேட் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள, அந்த இடத்துக்கான பேர் என்ன வச்சிரும்னா ஏன்னு வச்சிடும். அந்த இடத்துக்குள்ள 10 ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஸோ நம்ம ஒரு விஷயத்த மெமரி பண்ணோம்னா, நான் என்ன சொன்னேன், நம்ம அந்த விஷயத்த ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்போம், மைண்ட்ல சேவ் ஆகிற வரைக்கும் சொல்லியிருந்தேன். பட் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா, இதை அந்த எங்க ஸ்டோர் பண்ணணும், அந்த இடத்துக்கான பேர் என்னன்னு சொன்னாதான் அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம மைண்ட்ல நம்ம சொல்லிட்டே இருக்கும் போது ஸ்டோர் ஆகுது பிரெயின்குள்ள, பட் பிரெயின்ல எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. பட் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும், அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கணும், அந்த 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 பர்டிகுலர் மெமரிக்குள்ள என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகணும்ன்ற வரைக்கும் நம்ம சொல்லணும். ஓகேவா? இது இப்படிதான் ரன் ஆகும். ஸோ இதுதான் வேரியபிள் அண்ட் டேட்டா டைப். இப்போ வாட் இஸ் வேரியபிள்னா, அந்த பர்டிகுலர் பிளேஸ், அதாவது மெமரியில அந்த நம்ம கொடுக்க போற வேல்யூ மெமரியில ஸ்டோர் ஆக போகுது, அந்த ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு இடம் பேர் வைக்கணும், அதான் வேரியபிள் நேம். ஓகேவா? அதான் வேரியபிள். சரி, வேரியபிள்ல வந்து வேலிட் நேம், இன்வேலிட் நேம்ஸ்னு இருக்கும். வேலிட்னா பேர் ஸ்டார்டிங்லேயே நம்பர், அதாவது இன்வேலிட்னா ஸ்டார்டிங்லேயே நம்பரை வச்சு நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணக்கூடாது, கிளாஸ் பேரை வச்சு ஆர் கீவேர்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்துருப்பீங்களா, ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம், இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இது வந்து நான் ஜூபிட்டர்ல கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நியூ டெர்மினல் கொடுத்து இப்போ பைத்தானோட டெர்மினல் ஓப்பன் ஆகும். நான் என்ன பண்ண போறேன்னா, கம்பெனின்னு கொடுக்குறேன். ஓகேவா? கம்பெனி ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல விஸ்டான்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா, இப்போ நான் என்ன பண்ணேன்னா பிரிண்ட் கம்பெனின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இது என்ன ஆகும் பாருங்க, விஸ்டான்னு வந்துருக்கும். எப்படி வந்திருக்கோம்னா, இதை நம்ம வந்து டிராயிங்ல பார்க்கலாம். இப்போ கம்ப்யூட்டரோட மெமரி இருக்கும், இதுதான் கம்ப்யூட்டர் மெமரி, சிஸ்டம் மெமரின்னே சொல்லுவோம், சிஸ்டம் மெமரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மெமரிக்குள்ள ஒரு ஸ்பேஸ் அலாகேட் ஆகிருக்கும். நான் எப்போ கம்பெனின்னு டைப் பண்ணணும் அப்போவே அந்த ஸ்பேஸ் அலாகேட் ஆகிட்டு அந்த அங்கே என்ன பேர் வச்சுருக்கோன்னா கம்பெனின்னு பேர் வச்சுருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், விஸ்டான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நான் கீழே பிரிண்ட்ல கம்பெனின்னு கொடுத்தேன்னு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் போய் கம்பெனின்னு பேர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு, கம்பெனியின் பேர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கம்பெனிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும், அதை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இது இப்படிதான் ரன் ஆகும். ஸோ வேரியபிள் நேம் வச்சுன்னா நம்மளால ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதும் சரி, பிரிண்ட் பண்ணுறதும் சரி, எல்லாமே பண்ண முடியும். வேரியபிள் நேம் இல்லாமல் பண்ண முடியாது. அடுத்தது டேட்டா டைப். டேட்டா டைப்னா சொன்னால் அந்த ஒரு லேண்டில் வீடு கட்ட போகிறோமா, ரெண்ட்டுக்கு வீட போகிறோமா, ஆறு ஆஃபீஸ் கட்ட போகிறோமான்னு சொல்கிறது தான் டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டேட்டா டைப் தான் இங்கே. இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு தான் எஸ்டிஆர் இங்கே இருக்கும், அப்புறமா பூலியன். ஓகேவா? ஸோ இதில் இன்ட்டுனா நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போது நான் ஒரு இடத்துல நம்பரை ஸ்டோர் பண்ணோன்னா இன்ட்டு. பட் இதில் இருக்கிற ஒரு இது என்னென்னா, நம்மளால் இந்த டேட்டா டைப்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
பட் டேட்டா டைப்ஸ் என்னென்னா இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். பைத்தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டைப்பை அதுவே அசைன் பண்ணிக்கும். நம்ம அசைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தேன்னா இதுதான் இன்ட். அதே மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு 2.13 கொடுக்குறேன். அப்போது இது ஃப்ளோட். இதுதான் ஃப்ளோட். பாயிண்ட் வேல்யூஸ் வச்சு வந்துச்சுன்னா, டெசிமல் வேல்யூஸ் வந்துச்சுன்னா ஃப்ளோட். மேலே கொடுத்துருக்கோம்ல கம்பெனி விஸ்டான்னு, அதுதான் வந்து இந்த கம்பெனி விஸ்டான்னு கொடுத்துருக்கோம்ல அதுதான் வந்து ஸ்ட்ரிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூலியன். பூலியன்னா சி கொடுத்துக்கிறேன். இதுதான் பூலியன். ஓகேவா? இது இப்படி தான் பிரிண்ட் ஆகும். இதோட டைப் தெரியணும்னா டைப் பிராக்கெட்ஸில் ஏன்னு கொடுத்தா ஸோ பிரிண்டில் கொடுக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து நான் பிரிண்டில் கொடுக்குறேன். இன்ட்டுன்னு வருது பாருங்க. இதே நான் பீன்னு கொடுத்தேன்னா ஃப்ளோட். அதே மாதிரி கம்பெனின்னு கொடுத்தேன்னா ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்போ பூலியனும் வர வச்சிடலாம். இப்போ நான் சீன்னு கொடுக்குறேன், பூல் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் என்ன டைப்ல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி டைப் வேரியபிளை யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர நம்ம வந்து இங்கே வேரியபிள் பக்கத்துலேயே நம்ம வந்து ஜாவாவோ சிடா நீங்கள் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். டேட்டா டைப் கொடுக்காம ஒரு வேரியபிளை டிக்ளேரே பண்ண முடியாது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப் கொடுக்காமலே நம்மளால வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ரூல்ஸ்லாம் நம்மளால அப்ளை பண்ண முடியும்னு பார்த்துடணும். இப்போ தேர்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, இன்புட் எப்படி வாங்குறது, இதை எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சொல்லி பைத்தானில் இருக்கிற எல்லாமே கவர் பண்ணி உங்களால் ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ மறக்காமல் விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் குவாரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரிலேட்டடாக ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.